மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 90 நாட்கள் இத்தாலியை பேசுறதுக்கான முயற்சியின் 17வது பாகம். சாரி, நேற்று முந்தினாலும் என்னால் வீடியோ போட முடியல, காரணம் வேலை. ஸோ டைம் வந்து செட் ஆகல. என்னன்னு சொல்லிச்சுன்னா, ஸ்லைட் ரெடி பண்ண வேண்டி இருக்குது ஒவ்வொரு முறையும் வீடியோ போடல. ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த ஸ்லைட் ரெடி பண்ற கஷ்டத்தை இல்லாமல் செய்யறதுக்கு மேபி நான் நேராகவே உங்களுக்கு லைவாகவே வந்து வீடியோவில் கதைக்கலாம்னு யோசிக்கிறேன். சில வேளை இந்த முகத்தை பார்த்து நீங்கள் பயந்து இன்னைக்கு நினைவு இருக்கிற இத்தாலியும் எல்லாம் போயிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் யோசிக்கிறேன். எனிஹாவ், இந்த டைம் தான் ப்ராப்ளம். ஸோ ஸ்லைட் செய்யறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் தேவைப்படுது. எனிஹாவ், நான் உங்களுக்காகவே வீடியோ செய்யணும் 2-3 ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி வச்சிருந்தேன் நான் அந்த வே ஆஃப் நான் எங்கேயாவது போகும்போது. ஸோ அன்றைக்கு பிட்சா எடுக்க போகும்போது ஒரு கடையில் வந்து இருந்த விஷயத்த நான் உங்களுக்கு அப்படி கிளிக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் இருந்து நாங்கள் இத்தாலி எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து கரல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாமானை கொண்டு போகிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளேயும் அதிலிருந்து சாமானை வெளியே கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணப்படுகிற ஒரு தள்ளு வண்டியில், அதாவது கரல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது சம்பந்தமாக எனக்கு கிடைச்ச ஒரு ஜஸ்ட் இது நான் கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ கிளியர் இல்லாமல் இருக்கன்னு யோசிக்காதீங்க. இட்ஸ் நாட் அ ஹை குவாலிட்டி போன். ஸோ எடுத்த போட்டோல வந்த விஷயம் தான். இருந்தாலும் அதில் சின்ன ஒரு குட்டி திருத்தம் இருக்குது. அதில் டாலர்ஸ் பாவிக்கிறதுக்கு பதிலாக பழைய காலத்து இது பாவிச்சிருக்காங்க. ஸோ அது மேபி இந்த நாடு வந்து ஏன் அப்படி எழுதிக்கிறான்னு எனக்கு தெரியல. ஸ்ட்ரெல்லிங் அந்த முந்தி இருந்த காசுன்ற குறியீடோ தெரியல யூரோ வர்றதுக்கு முதல். எனக்கு அதுங்களுக்கு முக்கியம் இல்லை. ஸோ இதுல இருக்கிற விஷயத்த நான் உங்களுக்கு வாட்சி காட்டுறேன். ஓகே, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆனால் எத்தனை பேர் இதை வாசிச்சு பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியாது. ஏன்னு சொல்லிச்சுன்னா எல்லாமே நினைக்கிறது பார்த்தோன்னே விளங்கிட்டு தானேன்னு போயிடுது. ஆனா இதுல நீங்க வாசிச்சிங்கன்னு சொல்லி சொன்னா இத்தாலிய நிறைய கிராமர் அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஓகே, சின்ன எக்ஸாம்பிள் நான் தரேன். ஸோ மேபி டைம் கொஞ்சமா இருக்கிறபடியால இந்த ஸ்லைட் வந்து இந்த படத்தோடய முடிஞ்சு போயிடலாம். எனிஹவ், நான் வீடியோ போடலேன்னு கோவப்பட்டு பாயெல்லாம் சொல்லாதீங்க. நான் எப்படியாவது உங்களுக்கு வீடியோ போடுவேன். அண்ட் ஸ்டே டியூன் வித் மீ. Dopo aver introdotto una moneta da 500 sterline நினைக்கிறது, euro அப்படின்னு நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். Vi viene rilasciato un carrello அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் ஒரு விஷயம் படிப்போம். una moneta. ஓகே, ஒரு நாணயம். நாங்க ஏற்கனவே ப்ளூரல் சிங்குலர் படிச்சு கொண்டிருக்கோம். சிங்குலர்ல இல் மொனேத்தா அப்படின்னு நான் படிப்பிக்க. ஓகே, லா மொனேத்தா உன மொனேத்தா. ஓகே, லா மொனேத்தா. ஓகே, தாவில் ஆவில முடிகிறபடியால லா மொனேத்தா. அப்ப ஒரு மொனேத்தான்னு சொல்லி சொன்னா உன மொனேத்தா. ஓகே, அது மாதிரி கரல்லோ அப்படின்றது கர்ரெல்லோ. ஓகே, 2 வருது வடிவா நீங்க வச்சிருக்கலாம். கர்ரெல்லோ. ஓகே, கர்ரெல்லோன்னு சொல்லி சொன்னா கரல்லோ அப்பந்தீச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து காருக்கு பின்னால கட்டக்கூடிய சின்ன ஒரு கரல்லோ. ஓகே, கரல்லோ அப்பந்தீச்சுன்னு சொல்றது வந்து அது நீங்க லைசன்ஸ் படிக்கல படிப்பீங்க. ஓகே, ஸோ அதை போல கரல்லோன்னு சிம்பிளா சொன்னா சிம்பிளா நீங்க பாக்குற கரல்லோ சூப்பர் மார்க்கெட்ல இருக்குது. ஓகே, பிரந்தியில் கரல்லோ அப்படின்னு சொல்லி சொன்னா கரல்லோவை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகே, பிரந்தி உன் கரல்லோ. ஓகே, பிரந்தியில் கரல்லோன்னு சொல்லி சொன்னா அதுவும் சரிதான். ஓகே, உன் கரல்லோன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஒரு கரல்லோ எடுத்துட்டு வா. ஓகே, பிரதிதுவே கரல்லி அப்படின்னு நீங்க சொல்லலாம். 2 எடுக்க மாட்டீங்க. ஸோ 2 கரல்லால சாமான் வாங்குற அளவுக்கு வீட்டுல சாப்பிட்றாங்க இருந்தா நல்ல விஷயம் தான். ஓகே, dopo aver dopoன்னு சொல்லிச்சுன்னா பிறகு. ஓகே, அதாவது நீங்கள் அந்த அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருக்குது. அதுக்குள்ள மொனேத்தாவை வந்து அதாவது காசை வந்து இன்சர்ட் பண்ணின பிறகு உங்களுக்கு வந்து கரல்லோ உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, per recuperare. ஓகே, recuperare அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு மீனிங் வந்து மீட்கிறது. ஓகே, per recuperare la vostra moneta. ஓகே, லா என்றால் உங்களுக்கு தெரியும் அது ஒரு ஆர்டிக்கல். லா மொனேத்தா இடையில வந்து என்னுடைய மணி அப்படின்னு சொல்றதுக்காக, என்னுடைய நாணயம் அப்படின்னு சொல்றதுக்காக லா நோஸ்திர மொனேத்தா அப்படின்னு சொல்லலாம். அதுவே அவர்கள் உங்களுக்கு அறிவிக்கிறபடியால் அவங்க என்ன சொல்லணும், லா vostra moneta, உங்களுடைய மணி. ஓகே, உங்களுடைய சின்ன என்னன்னு சொல்றது சில்லறை காசு. ஓகே, மொனேத்தான்னு சொல்லிச்சுன்னா சில்லறை குட்டி. ஓகே, பெர் ரெகுபெராரே. ரெகுபெராரேன்னு சொல்லி சொன்னா இதை வந்து நீங்கள் நிறைய இடங்கள்ல பாவிக்கலாம், மீட்கிறது. ஓகே, ரெகுபெரோ il mio lavoro அப்படின்னு சொல்லுவாங்க, ரெகுபெரோ gli orari அப்படின்னு சொல்லுவாங்க, ரெகுபெரோ la mia carta d'identità அப்படின்னு சொல்லி. ஓகே, இதையும் வந்து நீங்கள் மீட்கிறது, அதாவது திரும்ப பெற்றுக் கொள்றது, அதுதான் சொல்றது ரெகுபெராரே. ஓகே,
per recuperare la vostra moneta. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னு சொல்லிக்கலாம் ரீபோர்த்தாரே. போர்த்தாரே அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு மீனிங் வந்து போர்ட்டிங் பண்றது, அதாவது கூட்டி எடுத்துக்கொண்டு போறது. ஓகே, பொறுத்தாரை பண்றது அவாந்தி இந்தியத்திரோன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னுக்கும் பின்னுக்குமா இல்லாட்டி தூர கிட்ட வந்து நீங்கள் போர்த்தாரை பண்றது. அதாவது அதை என்னன்னு சொல்றது, போர்த்திமியும் கரல்லோன்னு சொல்லி சொன்னா எனக்கு வந்து ஒரு கரலோ எடுத்துட்டு வா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரீபோர்த்தாரே lo stesso al parcheggio più comodo. ஓகே, பெருசா எல்லாம் யோசிக்க வேணாம். lo stessoன்னு சொல்லி சொன்னா அதுக்கு மீனிங் portare lo stesso al parcheggio più comodo அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்கள் வந்து திரும்ப அந்த பார்க்கெஜோல கொண்டை ஏதாவது ஒரு பார்க்கெஜோல கொண்டை விடலாம். ஓகே, lo stessoன்றதுக்கு மீனிங் வந்து என்ன சொல்றது, lo stesso moneta அப்படின்னு சொல்லி lo stesso cartella, lo stessoன்னு சொல்லிச்சுன்னா அதே மாதிரியான, ஓகே, கிட்டத்தட்ட சேமான அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, lo stesso. ஓகே, பார்கெஜோன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் பார்க்கிங் ஏரியா. பியூ கோமதோ, பியூன்னு சொல்லிச்சுன்னா நிறைய, இல்லாட்டி பியூ கோமதோன்ற அதுக்கு மீனிங் வந்து உங்களுக்கு கோமதோவான, கோமதோவுக்கு தமிழ் என்ன, உங்களுக்கு சௌகரியமான இடத்துல நீங்கள் கொண்டு விடலாம். ஓகே, இன் கத்தேனாந்தெலோ. ஓகே, இன் கத்தேனாந்தெலோ சொல்லி சொன்னா இன் கத்தேனாரே அப்படின்னு சொல்லி சொன்னா சங்கிலியில பிணைக்கிறது. ஓகே, இன் catenantelo al precedente. ஓகே, எங்க நீங்க எடுத்தீங்களோ அங்க கொண்டை திரும்பவும் கொடுத்தால் சரி. e riceverete indietro la vostra moneta. அதாவது ஏண்டா அதுக்கு மீனிங் வந்து ஓகே, அதாவது நீங்க கொண்டு போய் பார்கெஜ்ல விட்ட பிறகு ரிச்சேவரேத்தே அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரிசீவிங் பண்றது, அதாவது பெற்றுக்கொள்ளுவீங்க. ரிசீவ் பேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிசீவ் இந்தியத்ரோண்டா ரிச்சேவரேத்தே இந்தியத்ரோன்னு சொல்லிச்சுன்னா ரிச்சேவரேன்றது வந்து ஒரு பெற்றுக்கொள்ளுதல்ன்றதுக்கான வேர்பம். ஓகே, ரிச்சேவரேத்தே அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்ப இதுல கதைக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே ஓய், அதாவது உங்கள் என்ற மாதிரி தான் நம்ம சொல்லி கொண்டு வராங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய நாணயத்தை எடுத்து போட்டுட்டு அதுல இருந்து எடுக்கலாம். அப்படி உங்கள் என்று கதைக்கிறபடியால, பன்மையா கதைக்கிறபடியால ரிச்சேவரேத்தே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு பல ரிச்சேவி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆளுக்கு காய்ச்சா. ஓகே, இல்லாட்டி ரிச்சேவே அப்படின்னு சொல்லலாம் மரியாதையா கதைக்கும் போது. ஓகே, ரிச்சேவரேத்தே இந்தியேத்ரோன்னு சொல்லிச்சுன்னா மீளவும். ஓகே, இந்தியேத்ரோ la vostra moneta. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு பெரிய விஷயம், இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இந்த டா அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, டா சிங்குவெச்சென்டோண்டா, இந்த தாவுக்கு புறம் அப்படி அர்த்தம் இல்ல. வாதோ தா மியை ஜெனித்தோரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னுடைய பெற்றோர்களிடத்துல நான் பெற்றோர்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, வாதோ தா மியை அப்படின்னு சொல்லுவாங்க. தான்றது வந்து எல்லா நேரமும் புறம் என்ற மீனிங்கை கொண்டு வராது. ஓகே, அருகில அப்படின்ற மாதிரியும் சில இடங்கள்ல வரும். ஆனா நீங்க இதுல குழம்பிக் கொள்ளாதீங்க, தி ஆ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது வி அப்படின்னு சொல்லி நான் அன்றைக்கு சொல்லி தந்த மாதிரி தி ஓ தெத்தோ, அந்த தியோதெத்தோ வர தீ மாதிரி, தீ வந்து உனக்கு வர மாதிரி உங்களுக்கு என்று வரைகளை வி என்று வரும். ஓகே, வி ரிங்ராசியோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வி ரிங்ராசியோ. ஓகே, இதில் பாருங்க, திரும்ப நான் வாசிக்கிறேன். dopo aver introdotto una moneta da 500 vi viene rilasciato un carrello. அதாவது rilascio del documento அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, data di rilascio அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபார்ம் நிரப்பிக்க உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு கையளிக்கப்பட்ட திகதி, உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து கையளிக்கப்பட்ட திகதி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரீலாஷாரே பண்றது. ஓகே, லாஷாரேன்னு சொல்லிச்சுன்னா அழிக்கிறது, ரீலாஷாரேன்னு சொன்னா மீளழிக்கிறது அப்படின்னு கூட வரும். ஓகே, ரீலாஷாரேன்னு சொல்லிச்சுன்னா மீளழித்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும் தமிழ். ஓகே, உங்களுக்கு இதுல நிறைய வெர்போ இருக்குது, அதையெல்லாம் படிச்சு கொள்ளுங்க. ஒன்று வந்து ரிலாஷாரே, venire, recuperare, riportare, parcheggiare, incatenare, ஓகே, அண்ட் வந்து ricevere. இப்படியான நிறைய 7 வெர்போ வந்து இதுல இருக்குது, படிச்சு கொள்ளுங்க. அண்ட் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா, அண்ட் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க, பைபிள்ல ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்ன பேசாதீங்க. ஓகே,
தேங்க்யூ வெரி மச். அண்ட் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோல மொத்தம் 7 படம் இருக்கு. அந்த 7 பற்றியும் கதைக்கலாம். நன்றி.